Hello all, greetings of the day. நம்ம இன்னைக்கு 1,2 and 1,4 addition in 1,3 butadiene பார்க்கலாம். This 1,3 butadiene இது வந்து ஒரு conjugated dieneக்கு ஒரு நல்ல example. See 1,3 butadiene ஓட structure. Here C1 carbon, C2 carbon, C3 carbon, C4 carbon. இதுல பாத்தீங்கன்னா டபுள் பாண்டும் சிங்கிள் பாண்டும் மாறி மாறி, அதாவது ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் இருந்ததுன்னா அந்த சிஸ்டமை நம்ம கான்ஜுகேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் கான்ஜுகேட்டட் சிஸ்டம் எஸ் இதுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இந்த 1,3 பியூட்டாடையின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த 1,3 butadiene, if it undergoes electrophilic substitution, அது வந்து கண்டிப்பா ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கும். ஒரு ப்ராடக்ட் வந்து கைனடிக் கண்ட்ரோல்னால வரும், இன்னொரு ப்ராடக்ட் வந்து தெர்மோடைனமிக் கண்ட்ரோல்னால வரும். ஸோ அது ஏன் ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹியர் நம்மளோட 1,3 butadiene தான் வந்து எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் அண்டர்கோ பண்ண போகுது. எலக்ட்ரோஃபைல்ஸ் நம்மளுக்கு ஈஸியா ஏதாவது ஒரு அன்சிமெட்ரிக்கல் எலக்ட்ரோஃபைல் எடுத்துக்கலாம், HBr எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா HCl எடுத்துக்கலாம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் ஒன் ரியாக்ஷன் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ஆஃப் HBr to 1,3 butadiene நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த HBr இருக்கு இல்லையா, இந்த HBrல வந்து நம்மளுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து டுவர்ட்ஸ் புரோமின் நிறைய இருக்கும். புரோமினுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் அட்டைன் பண்ணும், நம்மளோட ஹைட்ரஜன் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அட்டைன் பண்ணியிருக்கும். ஸோ அயனைஸ் ஆயிருப்பாங்க, H+ ஆகவும் Br- ஆகவும் எக்ஸிஸ்ட் ஆவாங்க. ஸோ அந்த H+ நம்ம எலக்ட்ரோஃபைன்ல இருந்து கிடைக்கிற இந்த H+ வந்து நம்மளோட 1,3 பியூட்டாடைன்ல இருக்கிற கார்பன் C1 அட்டாக் பண்ணும். ஸோ அப்போ இந்த H+ வந்து C1 அது கூட ஆடப் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க டபுள் பாண்ட் இருக்காது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இங்க இந்த செகண்ட் கார்பன் வந்து ஒரு கார்போகேட்டையானா ஃபார்ம் ஆயிருது. ஸோ ஆக்சுவலா இந்த H+ வந்து எந்த கார்பன்ல நம்மளுக்கு ஆடப் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம கவர்ன் பண்றது யாரு அப்படின்னா மார்கோனிகாஃப்ஸ் ரூல். மார்கோனிகாஃப்ஸ் ரூல் அப்படிங்கிறது எந்த ஒரு அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் இருந்தாலும் அது கூட ஒரு அன்சிமெட்ரிக்கல் எலக்ட்ரோஃபைல் ஆடப் ஆகுது அப்படின்னா அந்த எலக்ட்ரோஃபைல்ல இருக்கிற அசிடிக் ஹைட்ரஜன் வந்து அல்கீன்ல இருக்கிற கார்பன்ல எந்த கார்பனுக்கு ஹைட்ரஜன்ஸ் ஜாஸ்தியா இருக்கோ அந்த கார்பன்ல தான் போய் நம்மளோட அசிடிக் ஹைட்ரஜன் ஆடப் ஆகும். இதுதான் வந்து நம்மளோட மார்கோனிகாஃப்ஸ் ரூல். ஸோ அந்த மார்கோனிகாஃப்ஸ் ரூல் படி பார்க்கும்போது C1 C2 இங்க பாத்தீங்க அப்படின்னா C1ல தான் நம்மளுக்கு மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. அதனால இந்த H+ வந்து இங்க ஆடப் ஆயிருது. ஸோ நம்மளோட செகண்ட் C2 வந்து இட் பிகம்ஸ் எ கார்போகேட்டையான். ஸோ ஒரு அல்லிலிக் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது. இந்த அல்லிலிக் கார்போகேட்டையான் அதோட நேச்சர் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்டர்கோ பண்ணலாம். See here நம்மளோட அல்லிலிக் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த அல்லிலிக் கார்போகேட்டையான் வந்து நம்ம ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எழுதலாம். இது ஆல்டர்னேட் கார்போகேட்டையானும் டபுள் பாண்ட் இருக்கனால கண்டிப்பா ஒரு எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட், பை எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும், நம்மளுக்கு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எழுத முடியும். வாட் ஹேப்பன்ஸ் ஹியர், ஆக்சுவலா இந்த கார்போகேட்டையான்ல என்ன நடக்குது, ஸோ நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் வந்திருந்தது. நம்ம ஃபர்ஸ்ட் H+ அயானை ஆட் பண்ணும்போது 1,3 பியூட்டாடைன் கூட ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த கார்போகேட்டையான் மார்கோனிகாஃப்ஸ் ரூல் படி நம்மளுக்கு கிடைச்சிருந்தது. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கார்போகேட்டையான் அதுல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறனால இங்கிருந்து C3க்கும் C4க்கும் நடுவில் இருக்கிற பை எலக்ட்ரான் வந்து டுவர்ட்ஸ் த C2 கார்பன் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். டுவர்ட்ஸ் அ பாசிட்டிவ் சைட் வந்து அது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ரெசனன்ஸ் பை எலக்ட்ரான் வந்து டீலோக்கலைஸ் ஆகும் இல்லையா. ஸோ அதனால என்ன ஆகும்னா இப்போ C2க்கும் C3க்கும் நடுவுல பை பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த கார்பன் தனக்கு சொந்தமான ஒரு பை எலக்ட்ரானை லூஸ் பண்ணதுனால இட் ஹாஸ் நவ் பிகம் கார்போகேட்டையான், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அட்டைன் பண்ணிடுச்சு. ஸோ
ஆரம்பத்துல நம்ம பார்த்ததுபடி செகண்ட் பொசிஷன்ல ஒரு கார்பன் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அதே மாதிரி ரெண்டாவது ஸ்ட்ரக்சர்ல கார்போகேட்டையான் வந்து அட் பொசிஷன் 4 இருக்கு. ஸோ இது வந்து திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ரெசனன்ஸ். ஓகே. ஸோ C2லயும் பாசிட்டிவ் சைட் நம்மளுக்கு இருக்கு, C4லயும் பாசிட்டிவ் சைட் இருக்கு. அதனால நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட புரோமின் அட்டாக். அப்ப புரோமின் வந்து எந்த எந்த ஒரு பொசிஷன்ல வேணாலும் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கும்போது ரெண்டுமே வந்து பாசிபிள். ஸோ புரோமின் வந்து C2 பொசிஷன்லையும் ஆடப் ஆகலாம், C4லயும் ஆடப் ஆகலாம். அதனால தான் நம்மளுக்கு 1,3 பியூட்டாடைன் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் அண்டர்கோ பண்ணுச்சு அப்படின்னா ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்கும். ஒன்று வந்து 1,2 அடிஷன், இன்னொன்று வந்து 1,4 அடிஷன். சி இப்போ ஃபர்ஸ்ட் அதாவது 1,2 அப்படிங்கும்போது புரோமின் வந்து நம்மளுக்கு செகண்ட் கார்பன்ல போய் ஆட் ஆயிருக்கு. ஆல்ரெடி நம்மளுக்கு C1ல ஒரு ஹைட்ரஜன் ஆட் அப் ஆயிடுச்சு. அப்போ டபுள் பாண்ட் பிட்வீன் C3 அண்ட் C4 அப்படியே இருக்கு. இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் அதாவது 1,2 அடிஷன்ல நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து ஃபாஸ்டா ஃபார்ம் ஆயிரும். அண்ட் இது வந்து ஒரு லோ டெம்பரேச்சர் இருக்கும்போது நம்மளுக்கு இது கிடைக்கும். ஸோ லோ டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு யூஸ்வலா 1,2 அடிஷன் தான் வந்து நம்மளுக்கு மேஜர் ப்ராடக்டா கிடைக்கும். எஸ். நவ் இன்னொரு நம்மளோட கார்போகேட்டையான் இருக்கு இல்லையா, அந்த கார்போகேட் தட் இஸ் நம்மளோட C4ல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தது இல்லையா, அப்போ அங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் ஆல்ரெடி ஆடப் ஆயிருக்கு. இப்போ C4ல நம்மளோட புரோமின் வந்து ஆடப் ஆகுது அப்படின்னா இந்த அடிஷன்ல இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அப்போ டபுள் பாண்ட் என்ன ஆயிருந்தது பிட்வீன் C2 அண்ட் C3 நம்மளுக்கு ஷிஃப்ட் ஆகி இப்படி இருந்தது. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளான ப்ராடக்டா இருக்கும். இது வந்து தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை டெம்பரேச்சர்ல எப்பவுமே நம்மளுக்கு 1,4 அடிஷன் தான் இருக்கும். ஏன் இதை 1,4 அடிஷன்னு சொல்றோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹைட்ரஜன் C1 பொசிஷன்லையும் நம்மளோட புரோமின் வந்து C4 பொசிஷன்லையும் நம்மளுக்கு ஆடப் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு இதை 1,4 அடிஷன் அப்படிங்கிறோம். ஸோ எப்பவுமே நம்மளுக்கு ஒரு லோ டெம்பரேச்சர்ல இருக்கு அப்படின்னா கைனட்டிக் கண்ட்ரோல்டு ப்ராடக்ட் கிடைக்கும். இல்லை நம்மளுக்கு ஹை டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்னா தெர்மோடைனமிக் கண்ட்ரோல்டு ப்ராடக்ட் கிடைக்கும். கைனட்டிக் கண்ட்ரோல் ப்ராடக்ட் விட தெர்மோடைனமிக் கண்ட்ரோல் ப்ராடக்ட் வந்து மோஸ்ட் ஸ்டேபிளா நம்மளுக்கு கிடைக்கும். ரைட். ஒரு சம்மப் மாதிரி ஒரு தட் இஸ் 1,3 பியூட்டாடைன் அவங்களும் நம்ம ஒரு அன்சிமெட்ரிக்கல் எலக்ட்ரோஃபைலும் அடிஷன் ரியாக்ஷன் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்றாங்க அப்படின்னா லோ டெம்பரேச்சர்ல நம்மளுக்கு 1,2 அடிஷன் நடக்கும். அதுவே ஹை டெம்பரேச்சர்ல 1,4 அடிஷன் நடக்கும். See here the ப்ராடக்ட் இங்க வந்து இது பியூட்டின் தான், ரெண்டுமே பியூட்டின் தான். ஆனா ஹியர் த ப்ராடக்ட் இது என்னது 1 பியூட்டின், அதுல 3 புரோமோ பியூட் 1 ஈன், அதுதான் 1,2 அடிஷனா இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா எஸ் 1 புரோமோ பியூட் 2 ஈன், இதுதான் நம்மளோட 1,4 அடிஷன் ப்ராடக்டா இருக்கு. அண்ட் நம்ம பார்க்கும் போதே தெரியுது இங்க வந்து சி டபுள் பாண்ட் சி இங்க இருக்கிறது அப்படிங்கறனால நம்மளுக்கு ஸ்டேபிளான ஸ்ட்ரக்சரா நம்மளோட 1,4 அடிஷன் தான் இருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.